வெல்கம் டு தாய்நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப புதுமையான ஒரு டிஷ் எக் மலாய் மசாலா இது செஞ்சு காட்ட போகிறேன். இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அந்த நண்டு கிரேவி வைப்போம் பார்த்திங்களா, நண்டு மசாலா, அந்த டேஸ்ட் இருக்குங்க. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், பால் 250 ml, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், எண்ணெய் 3-4 டீஸ்பூன், ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், ஃபைன் சாப் பண்ண கொத்தமல்லி 4 டீஸ்பூன், 4 அவிச்ச முட்டையை பாதியாக கட் பண்ணி 8 பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு தண்ணியே சுத்தமாக சேர்க்கக்கூடாதுங்க. அதில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஒரு பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி இது நல்லா வதக்கணுங்க. இதில் இருக்க பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும், எண்ணெயிலே வதங்கணும் இது இந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி எண்ணெய் பிரியும். ஃபஸ்ட்டு எண்ணெயில் தான் இழுத்துரும், வதங்கினே இருக்கும்போது எண்ணெய் பிரியும். இந்த பாருங்க, இந்த மாதிரி பிரியணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கணும். இதில் இருக்க பச்சை வாசனம் போகணும். ஓகேங்களா, இதில் இருக்க ரா ஃப்ளேவர்ஸ் வந்து டோட்டலாக இதுலேருந்து போகணும். நல்லா வதக்குங்க. இதையும் அப்படியே வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறும். இந்த மாதிரி மாறின உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. டோட்டலாக ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரா மில்க் ஆட் பண்ண போகிறோம். 250 ml பால் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இந்த பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா, அந்த மில்க்கு ப்ளஸ் ஆனியன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் இப்போது இந்த பாதியாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா அவிச்ச முட்டை, அந்த முட்டையை இப்போ இதில் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். 1 by 1 பொறுமையாக அந்த 8 பீஸையும் இதில் ஆட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. ஏன்னா இதை வந்து இப்போ நம்ம திருப்பவே போகிறதில்ல, இது கிண்டவும் போகிறதில்ல. ஓகேங்களா, இப்போ நம்ம எப்படி போடுறோமோ அதுலேயே தான் இப்போ குக்காக போகுது. பொறுமையாக போடுங்க. உள்ளே இருக்க மஞ்சக்கரு வெளியே வந்துடக்கூடாது, அந்த மாதிரி பொறுமையாக போடுங்க. பாருங்க, 8 பீஸையும் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போது ஃப்ளேம் அதிகம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொதிக்கணும். ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும். எண்ணெய் வந்து மேலே லைட்டாக பிரியும். பாருங்க, கொஞ்சம் தான் எண்ணெய் வந்திருக்கு இல்லையா. இது திறந்து பார்த்துட்டு நீங்கள் இதில் இந்த ஸ்டேஜில் முட்டையை பொறுமையாக உடையாத மாதிரி திருப்பி விடுங்க. இந்த 8 பீஸையும் திருப்பிடணும். அதில் இருக்க மஞ்சக்கருவும் வெளியே வரக்கூடாது, முட்டையும் உடையக்கூடாது. லைட்டாக அப்படியே திருப்பி விட்டீங்க அப்படின்னா இப்போ திரும்பி இந்த பக்கமும் குக் ஆகும். அந்த மசாலா டேஸ்ட்டு உள்ளே இறங்கும். ஒன் சைடு இறங்கிடுச்சு இல்லையா, இப்போ இந்த பக்கமும் இறங்கணும். அதுக்காக தான் இப்போ திருப்புறோம். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நண்டு தொக்கு மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் அப்படியே இருக்கும். இதை வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை திருப்பும் போது பொறுமையாக திருப்புங்க முட்டையை. ஓகேங்களா, அதேமாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு திருப்புங்க. திருப்பும் போது ரொம்ப தீ வச்சிங்கன்னா நீங்கள் ஒன்று பொறுமையாக திருப்பத்துக்குள்ளே ரொம்ப ட்ரை ஆகிடும் கிரேவி. ஓகேங்களா, இப்படி வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் இதை கவர் பண்ணி குக் பண்ணணும். முடியுங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வச்சா போதுங்க. ஏன்னா ஆல்ரெடி திக்காகிடுச்சு கிரேவி. இதை வாங்க,
எல்லா எண்ணெயும் மேலே வந்துச்சு பிரிஞ்சு மசாலா விட்டு. ஸோ மசாலா டோட்டலாக குக் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த முட்டையை அடிக்கடியும் திருப்ப முடியாது நம்மளால், ஏன்னா உடஞ்சிரும். அவ்வளோதாங்க. ஃபைனலாக 4 டீஸ்பூன் சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. லைட்டாக, ரொம்ப இல்லை, லைட்டாக. அது பாருங்க, இந்த மாதிரி முட்டைக்கே வலிக்கக்கூடாது, அந்த மாதிரி லைட்டாக கிண்டி விடுங்க. ஏன்னா மஞ்சக்கரு வெளியே உடந்துருவார். அதனால் இந்த மாதிரி லைட்டாக ஒரு 1 மினிட் சும்மா அந்த கொத்தமல்லி இருக்க வாசனை உள்ளே இறங்கிறதுக்காக தான். அவ்வளோதான், டிஷ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை எடுத்து சுட சுட ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க. டிஷ் முடிஞ்சிடுச்சுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.